ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா, உங்களை சாக்லேட் உலகத்துக்கே நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். த மியூசியம் ஆஃப் கேண்டி அப்படின்னு சொல்லி துபாயில் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த மியூசியமுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அங்கே ஃபுல்லாக கேண்டி ரிலேட்டடாகவே எல்லாமே இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கா பிளேஸ்ன்னு சொல்லலாம். மெயினாக குழந்தைங்களுக்கான பிளேஸுங்க அது. ஃபுல்லாக குழந்தைங்க போனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் மியூசியம் ஆஃப் கேண்டி. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போக போகிறோம். நீங்கள் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி படம் பார்த்துருக்கீங்களா? இந்த நம்ம ஜாக்ஸ்பரோ தான், யார் கேப்டன் ஜாக்ஸ்பரோ தான் நடிச்சிருப்பார். அதில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி முழுக்க எங்கே பார்த்தாலும் ஒரு கேண்டிஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரியே இருக்கும். அந்த படம் ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். ஆக்சுவலி இது கிடையாது, இது ஒரு மால். நான் போகிற வழியிலே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ இன்னும் இந்த வழியாக அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா நம்மளுக்கு அது வந்துடும். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி படம் கண்டிப்பாக பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே கேண்டீஸாக இருக்கும், எது பார்த்தாலும் ஒரே கேண்டீஸாக இருக்கும். அந்த படம் பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இதோ வந்துட்டோம், மியூசியம் ஆஃப் கேண்டி. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸ். நான் இப்போ பேக் சைடு வழியாக தான் வந்திருக்கேன். ஸ்டார்டிங்கே இது தான் இருக்குது. உள்ளே பாருங்கள், உங்களை அப்படியே டோட்டலாக வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போய்டும். இது பார்க்க எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்குது. சூப்பர் டிசைன்ஸ். இங்கே பாருங்கள், நான் டிக்கெட் எடுத்துட்டேன். இதுதான் அந்த டிக்கெட்டு. நம்மளுக்கு ஒரு பாஸ்போர்ட் மாரி கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், மியூசியம் ஆஃப் கேண்டி அப்படின்னு ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. இதில் வந்து இங்கே இந்த மியூசியமில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போகும்போதும் உங்களுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி அவங்க சீல் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன கிஃப்ட்ஸ் மாதிரியும் இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களும் ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா அந்த ஃபோட்டோஸையும் வாங்கிக்கலாம். நம்மளும் இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ ஷூட்கான ஒரு பக்கா பிளேஸ் இது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு கேண்டி ரிலேட்டடாக நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த பாப்பா பேசி முடித்ததும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த சாக்லேட் ரிலேட்டடான கோட்ஸ், அப்புறம் சாக்லேட் வந்து எப்போ எந்த டைமிங்கில் எந்த பீரியடில் உருவாச்சு அப்படின்றதெல்லாம். அப்புறம் எங்கள் சைடில் வந்து ஒரு வாலில் ஒரு டிஸ்பிளே இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்குது. டச் மீ அப்படி சொல்லிச்சு. ஸோ டச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அதில் ரிலேட்டடாக இருந்தது. ஸோ அந்த டிஸ்பிளே பண்ணிச்சு. ஸோ அப்படியே அது முடித்தோடனே இப்படி ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினோன்னா இவங்க வந்து நம்மளுக்கு கையில் ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இது உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த பாஸ்போர்ட்டில் ஒரு இடத்துக்கு போகும்போதும் நம்ம பாஸ்போர்ட்டை வாங்கி அவங்க சீல் வைப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு கிஃப்ட்ஸும் கொடுப்பாங்க. சிலது பேபிளாகவும் இருந்துச்சு, நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். அந்த மாதிரியும் இருந்தது. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நான் தான் தெரிவேன். இப்போ இதில் எது ஸ்டார்டிங் எது எண்டிங்னே அப்படியே தெரியாத அளவுக்கு சூப்பராக இருந்தது. இது ஒரு பக்கா ஃபோட்டோ ஷூட்கான ஒரு இடம். ஸோ அடுத்த ரூமுக்கு நான் என்ட்ரு ஆகிறேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். அந்த கீழே இருக்க புல், அப்புறம் ஒரு ஆறு போகும், எல்லாமே சாக்லேட்லேயே இருக்கும். ஸோ ஆனால் இவங்கான சாக்லேட்டில் வைக்கல, இவங்க வந்து பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அந்த படத்தில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. மேபி அந்த படத்தையே ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே ஒரு வண்டி இருந்தது. ஸோ அவர் வந்து உங்கள் பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ பாஸ்போர்ட்டு சீல் பண்ணிட்டாரா? பண்ணிவிட்டு இவர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து 3 ஃப்ளேவர் கேண்டீஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 2 ஃப்ளேவர் கேண்டீஸ் நான் தரேன், 2 ஃப்ளேவர் சாஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேண்டீஸ் வேணும், எந்த சாஸ் வேணும் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து ஆஸ் யூஷுவல் மேங்கோ, அது மேலே ஒரு சாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த சாஸ் வந்து நான் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு, இதுவே ஆல்ரெடி ஒரு சுகர் கேண்டி தான். ஸோ அது ரொம்ப இனிப்பாயிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கேண்டி வந்து அந்த சாஸ் வந்து ரொம்ப ஸ்பைசிஸாக இருந்தது. ஸோ அந்த ஸ்பைஸும் அந்த சுகரும் சேர்ந்து அது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், அழகாக ஷேக் பண்ணி இந்த 2 பாட்டிலும் கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு பேக்கும் கொடுத்தாங்க.
எதுக்குடா இத்தனோண்டு பாக்ஸுக்கு இவ்வளோ பெரிய பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை நீங்கள் ஒரு ரூம் போகும்போதும் ஒரு கிஃப்ட் தருவாங்க, நீங்கள் எல்லாத்தையும் கடைசியாக கொண்டு போகணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரூமுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லலையா, இது வந்து 119 rupees சார்ஜ் பண்ணாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே வரைக்கும் இருந்தால் ஃப்ரீ, 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு 89 rupees என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரூம் வந்திருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே அப்படியே கொச்சன்னு அப்படியே செவுத்துல ஒட்டுற மாதிரி தான் இது. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அப்படியே அங்கங்கே ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஒரு நேம் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், ஸ்ரீநாத், ஆர்த்தி, லித்விகா, ஐ லவ் மை ஃபேமிலி அப்படி சொல்லி இந்த லெட்டர்ஸை நான் தேடுறதுக்கு பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்கள். எங்கெங்கேயோ போய் தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஓகே, அடுத்த ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீஸ் பனானா தொங்கிட்டு இருந்தது. அப்படியே அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல், குட்டி ஊஞ்சல் பாப்பாங்களுக்காக வச்சுருந்தாங்க, சின்ன பசங்களுக்கு. இங்கேயும் நமக்கு ஆல்ரெடி வந்து வெல்கம் கேண்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ஸ்டிக் கேண்டி மாதிரி அந்த டிசைனில் அந்த டெக்கரேஷனில் இருந்தது. இது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த பின் சைடு போயிட்டு நம்ம அப்படியே கரெக்டாக நம்ம போய் நின்னோன்னா நம்மளுடைய அச்சு அப்படியே இந்த சைடு பிரதிபலிக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ப்ளே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று சின்ன செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட் டாஸ் இது ஒன்றும் இல்லை, இது சும்மா குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன கேம் மாதிரி தான். உங்களுக்கு கீழே அந்த பால் இருக்கும், அந்த பால் எடுத்து இந்த கேப்புக்குள்ளே போடுறது, இதெல்லாம் சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. அப்புறம் இங்கே ஒரு மிரர் வச்சுருந்தாங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டும் இல்லையா, ஃபேஸு, உருவம் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அந்த மிரர் இருந்தது. அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து கேண்டி லேப் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தது. உள்ளே வந்து ஒரு லேப் செட்டப் மாதிரி லைட்டாக, இங்கேயும் அப்படி கேண்டீஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அப்படி இங்கே டின்னர் மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு வாலிபால் இருந்தது. எல்லாம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான், சின்ன குழந்தைங்க அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபோட்டோ ஷூட்கான ஒரு பக்கா பிளேஸுங்க இது. செம்மையாக இருந்தது, அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே எங்கே பார்த்தாலும் இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி. அந்த பாருங்க அழகாக அந்த ஐஸ்கிரீம், இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான், அந்த கப் ஐஸ்கிரீம் அது எல்லாமே ஃபுல்லாக அந்த ஐஸ்கிரீம் செட்டப்ஸ்லேயே வச்சு அந்த ஒரு ஃபார்ம்லேயே அந்த கப்புக்குள்ளே நம்மளே உட்கார்ற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே செமையாக இருந்தது அழகாக. பேபிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தால் ஒரு பக்கா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் இங்கே. அடுத்து இங்கே வந்து ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி இருந்தது. அந்த ஸ்மோக் ரிலேட்டடாக ஃபுட் வரும் இல்லையா, அதுதான் அந்த நைட்ரஜன் இது பண்ணி ஸ்மோக் வர வைக்கிற மாதிரி ஃபுட்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சைல்டை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து மொஜிட்டோ இருந்தது. ஸோ எனக்கு மொஜிட்டோ வந்து 3 ஃப்ளேவர் கேட்டிருந்தேன். அதில் வந்து எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி சீல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிஸ்கெட் கிஃப்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிங்க் கலர், அந்த மாதிரி உள்ளே வந்து க்ரீம் பிஸ்கெட் மாதிரி ஒரு 3 ஃப்ளேவரில் இருக்குது. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது. ஸோ இப்போ நமக்கான மொஜிட்டோ ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான், இது ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி தராங்க. எனக்கு இது புகை வரதை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இது குடிக்கணுமா வேணாமான்ட்டு. பக்கத்தில் அந்த சீஸ் பாலும் இருந்தது. ஸோ எனக்கு முன்னாடி வந்தவங்க அந்த சீஸ் பால் தான் வாங்கியிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க கொஞ்ச நேரம் நம்மளும் புகையை விடுவோம் குடிச்சிட்டு. இது வர்றதை பார்த்தா உண்மையிலேயே பயமாக தான் இருக்குது. இது எப்படி குடிக்க முடியும்? இதை பாருங்க, சீல் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கரெக்டாக அவங்க எந்தெந்த ரூமில் இருக்காங்களோ அந்தந்த பேஜில் எடுத்து அவங்க சீல் அடிச்சிடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களே கேண்டி, அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஸ்பைஸும் அந்த ஸ்வீட்னஸும் சேரும்போது சூப்பராக இருந்தது.
ஓகே, இப்போ அடுத்து மணி ட்ரீ. ஆஹா, இந்த கெட்டப், இந்த செட்டை பார்க்கும் போதே எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அந்த சாங்கு தான். பார்த்தீங்களா, ஃபுல்லாக இது வந்து ஃபேக் கேஷஸ் தான் வச்சுருக்காங்க. அது கோல்டு ட்ரீ மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுவும் சும்மா சூட்கேஸ் ஃபுல்லாக பணம் இருக்க மாதிரி வச்சுட்டு, அந்த பணத்தெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து அந்த பணத்தை அப்படி தூக்கி அடிக்கிறாங்க. அப்படியே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஹபிபி கம் டு மக் துபாய். இதோ அதில் கூட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு குட்டி பாப்பா பேசுச்சு, ஹோலோகிராமில் பேசினாங்களே, அந்த பாப்பாவோடைய கரன்சி மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த செட்டப், இதுவும் ஃபோட்டோ ஷூட்கான இடம் தான். இங்கே கோன் ஐஸ்கிரீம் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. லைஃப் இஸ் எ ஸ்வீட் அட்வென்ச்சர். மிரர் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த மிரருக்குள்ளே உக்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன்ஸ் கெட்டப்னா செட்டெல்லாம் செம்மையாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ ஷூட்கான ஸ்பேஸ் மட்டுமே இருக்க மாதிரி இருக்குது. கேண்டீஸ் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டீஸ்லேயே நிறைய டிசைனாக பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அப்படி இருக்கும்னு நான் நினச்சேன். மியூசியம் ஆஃப் கேண்டி, இதெல்லாம் சூப்பராக இருக்குது, அழகாக. உண்மையிலேயே ஒரு மேகம் செட்டப் மாதிரி, மேகத்துக்கு நடுவில் ஊஞ்சல் ஆடுற மாதிரி. ஸோ இவங்களும் வாங்கி சீல் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த பஞ்சு மிட்டாய் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படி சொன்னாங்க. மியூசியம் ஆஃப் கேண்டி, கெஸ் த ஃப்ளேவர். ஸோ நெக்ஸ்ட் ரூம்குள்ளே போகிறோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் ரூம், சாக்லேட் ரிலேட்டடாக இருக்க கேம் இது. ஸோ உங்களுக்கு வாலில் வந்து அந்த நார்மலாக அந்த நைஃப் வச்சு கட் பண்ணுற மாதிரி நம்ம மொபைலில் விளையாடிருப்போமே அந்த மாதிரி. இது நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். வெளியில் நிற்கிறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு கீழே வந்து தரையில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து காலால் ஜஸ்ட் சும்மா அப்படியே அதெல்லாத்தையும் மிதிச்சிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து அவங்க முடிச்சுட்டு நம்ம அடுத்து போகணும். ஸோ அது வரைக்கும் வெளியில் போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம உள்ளே போயிட்டோம். இங்கே உள்ளே போனோன்னு இவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்கோர் போர்டு இருக்குது, நீங்கள் வந்து எந்த கேண்டியை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேண்டியை மட்டும்தான் அடிக்கணும். ஸோ எந்த கேண்டியை யார் சூஸ் பண்ண கேண்டியை அதிகமாக அடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வின், அவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க ஒரு கேண்டியை சூஸ் பண்ணாங்க. இந்த சின்ன பசங்களோட நானும் போய் சண்டை போட்டுட்டு நானும் போய் அடிச்சிட்டு இருந்தேன். நான் இந்த சைடு இருக்க கேண்டி சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த கேண்டி எங்கே வேணால் வரும். கடைசியாக வின் பண்ணியாச்சு. ஆனால் வின் பண்ணதுக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட் என்னென்னா, நம்ம அதே லாலிபாப் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த கேண்டி நம்ம சூஸ் பண்ணியிருந்தோமோ அதே கேண்டி தான் நமக்கு கிஃப்டாக வந்தது. ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்து இன்னொரு ஃபோட்டோ ஷூட் பிளேஸ் இது. இந்த இடத்துல ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது, என்ஜாய் யுவர் ஐஸ்கிரீம். இங்கே டெக்கரேட் பண்ணியிருந்தது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ அந்த ஐஸ்கிரீம் அங்கங்கே செவுத்தில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரியும் உடஞ்சி சொருகிட்டு இருக்க மாதிரியும் அந்த மாதிரியே தான் இருந்தது. ஸோ அங்கே இருக்க சேர்ஸ்லாம் கூட பார்க்குறதுக்கு அந்த கப் கேக், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரியே தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க. கீழே கூட பாருங்கள், ஒரு ஐஸ்கிரீம் தான், ஒரு சேர் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல, வந்துட்டேன் நான். இங்கே வந்து அந்த மெமரிஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அந்த கோட்டை வந்து எழுதி வச்சுருந்தாங்க.
எழுதி ஒட்டுறது, நார்மலாக நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். சரி நம்மளும் ஒன்று எழுதி ஒட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பேப்பர் எடுத்தேன். இங்கே இருக்குது. நான் எழுதிட்டு போகிறேன் பெருசாக, அதே தான். ஸ்ரீநாத், ஆர்த்தி, லித்விகா, ஐ லவ் மை ஃபேமிலி, அதே தான் எழுதினேன். எழுதிட்டு அந்த இடத்துல ஓட்டிட்டேன். டன். வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸா. ஓகே, இந்த வழியாக குழந்தைங்க ஏறி அப்படி ஓகே சர்க்கஸ் மாதிரி வந்தோன்னா அங்கே கீழே பால் இருக்குது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸ் இது. ஆக்சுவலி இந்த மியூசியமே ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தான். ஸோ குழந்தைங்கள ஹாப்பியாக ஒரு ஸ்பேஸ்க்கு கூப்பிட்டு போகணும், நல்லா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், வளைச்சி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸ்க்கு வரலாம். லைஃப் இஸ் கூல். இந்த 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 சின்ன பசங்களாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த சைடில் இங்கே ஒரு கேம் இருந்தது. இது வந்து காயின் அவங்க தருவாங்க, இது ஃப்ரீ தான். அவங்க கொடுக்குற அந்த ஒரு காயின் நம்ம இதில் போட்டுட்டு இங்கே அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த கத்தி வந்து அந்த கயிறுக்கு நேராக வரும்போது நம்ம அந்த பட்டனை எடுக்கணும். அப்படி ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த கயிறை கட் பண்ணிவிடும். கயிறை கட் பண்ணிவிட்டா அந்த டெடிபியர் நமக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பக்கத்தில் வந்து இது கியூஆர் கோடு ஒன்று இருந்தது. ஸோ அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூகுளில் வந்து எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப 3 சான்ஸ் தருவோன்னு சொன்னாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணேன், ஆனால் 4 சான்ஸ்லையுமே எனக்கு அது கட் ஆகலை. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பஞ்சு மிட்டாய் க்ரியேட் பண்ணுற மிஷின்ஸு. அப்புறம் இங்கே தாங்க டிஃப்ரெண்ட்டாக கேண்டீஸ் வச்சுருந்தாங்க. டால் கேண்டீஸ் அதெல்லாம் இங்கே நிறைய இருந்தது. இது ஒரு நார்மல் ஷாப் மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கேண்டீஸ் இருந்தது, அவ்வளோதான். காட்டன் கேண்டீஸ். இந்த காட்டன் கேண்டீஸ் அது உண்மையிலேயே எந்த விதமான டேஸ்ட்டும் இருக்காது, ஏதோ ஒரு பஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கேண்டீஸை விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாருமே. இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சாக்லேட்டு. ஜெம்ஸ் சாக்லேட்டு தான் அப்படி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்களோ? ஆமாம், இதெல்லாம் ஜெம்ஸ் தான். அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், இதெல்லாம் பே பண்ணி தான் நம்ம வாங்கணும். இதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைனலி நம்ம எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க கடை பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே கண்கொள்ளா காட்சி. நான் உங்களுக்கு அதோடைய வெளியிலேயே நான் எடுத்த அந்த பிக்கெலாம் நான் போடுறேன் பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உள்ள கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நான் இந்த கடையும் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. ஸ்வீட்ஸ் இருக்குது, ஜுவல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, எப்படியோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டோம். என் கூட சேர்ந்து நீங்களும் மியூசியம் ஆஃப் கேண்டியை நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.